பிரியமானவர்களே, ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்கள் யாவரையும் நான் அன்போடு கூட வாழ்த்துகிறேன். தேவனாகிய கர்த்தர் இந்த நாளிலும் நம்மோடு கூட பேசுகிற ஒரு வார்த்தை என்னவென்றால், எசேக்கியேல் தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 37வது அதிகாரம் 14ஆம் வசனம். என் ஆவியை உங்களுக்குள் வைப்பேன், நீங்கள் உயிரடைவீர்கள். நான் உங்களை உங்கள் தேசத்தில் வைப்பேன், அப்பொழுது நான் கர்த்தர் என்று அறிந்து கொள்வீர்கள். இதை சொன்னேன், இதை செய்வேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். இந்த வார்த்தை கேட்டுக்கொண்டிருக்கிற எனக்கன்பான கர்த்தருடைய பிள்ளைகளே, ஆண்டவர் நமக்கு சொல்லுகிறதான ஒரு காரியம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, என் ஆவியை உங்களுக்குள் வைப்பேன். என் ஆவியை நான் உங்களுக்குள்ள வைப்பேன் என்று சொல்லுகிறார். அப்பொழுது நீங்கள் உயிரடைவீர்கள். என்ன ஆகும் அப்படின்னா, நான் உங்களை உங்கள் தேசத்தில் வைப்பேன், அப்பொழுது நான் கர்த்தர் என்று அறிந்து கொள்வீர்கள். எனக்கன்பான கர்த்தருடைய பிள்ளைகளே, இந்த நாளிலே தேவன் யார் என்பதை இன்றைக்கு நாம் புரிந்து கொள்வதற்கு தேவனுடைய ஆவி நமக்கு முக்கியமான ஒன்றாக இருக்கிறது. நான் இத்தனை வருஷமா நான் ரட்சிக்கப்பட்டுட்டேன், எனக்கு தெரியாதா ஆண்டவர் யாருன்னு? ஆண்டவர் எப்படிப்பட்டவர், என்ன செய்வார்னு எங்களுக்கு தெரியாதா? எங்களுக்கு தெரியாததா நீங்க பெருசா தெரிஞ்சிட போறீங்க அப்படின்றத விட, இன்னைக்கு நிறைய பேருடைய வாயிலிருந்து அந்த மாதிரி வார்த்தை. நாங்கள் எத்தனை வருஷமா ஆண்டவரை பின்பற்றி கொண்டு இருக்கிறோம், ஆலயத்துக்கு போறோம், ஆராதிக்கிறோம், எல்லாமே செய்கிறோம். ஆனால் ஒரே ஒரு காரியத்தை நீங்கள் புரிந்து கொள்ளும், தேவனை தேவன் என்று தெரிந்து கொள்ள வேண்டுமானால் தேவனுடைய ஆவி இல்லாமல் நீங்கள் தெரிந்து கொள்ள முடியாது. நீங்கள் எத்தனை வருஷமா போனாலும் சரி, எத்தனை காலங்களாக இருந்தாலும் சரி, தேவனுடைய ஆவியானவரை கொண்டுதான் நீங்கள் தேவன் யார் என்பதை அறிந்து கொள்ள முடியும். ஆண்டவர் சொல்றாரு, அப்பொழுதுதான் நீங்கள் உயிரடைவீர்கள். இந்த ஜனங்கள் சொல்றாங்க, எங்க வாழ்க்கை போச்சு, எல்லாமே ரொம்ப முடிந்து போன ஒரு நிலைமையில நாங்க நிக்கிறோம். அதுக்கு முன்பாக இருக்கிற வசனங்களை பார்த்தீங்க அப்படின்னா, பிரேத குழிகள்ல போகப்பட்டுச்சு எங்களுடைய வாழ்க்கை அழிஞ்சு போச்சு, என் வாழ்க்கையே போச்சு அப்படிங்கிற நிலைமையில நிக்கிறாங்க. ஆண்டவர் அவர்களை பார்த்து சொல்லுகிறார், என் ஆவியை நான் உங்களுக்குள்ள வைத்து உங்களை நான் உயிரடைய செய்வேன் என்று ஆண்டவர் வாக்கு கொடுக்கிறார். இந்த எசேக்கியேல் தீர்க்கதரிசியின் மூலமாக செய்யப்படுகிற ஒரு காரியம். எனக்கன்பான கர்த்தருடைய பிள்ளைகளை, இன்றைக்கு நாம் உயிரடைந்த ஒரு வாழ்க்கை வாழ வேண்டுமானால் தேவனுடைய ஆவிக்குள்ளாக நிற்கப்பட வேண்டியது நமக்கு அவசியமாக இருக்கப்பட வேண்டியது. ரொம்ப முக்கியமான ஒன்று அதான். தேவ பிள்ளைகளுக்கு இன்றைக்கு அநேகருக்கு தெரியப்படாத ஒரு காரியம் என்ன அப்படின்னு பார்க்கும்போது, எங்களுக்கு தெரியாத ஆண்டவர்னா யாருன்னு, நாங்கள் பார்க்காத ஆண்டவரா, ஆண்டவர் எங்களுக்கு செய்யாத, ஆண்டவர் இப்படித்தான் பண்ணுவார், ஆண்டவர் இப்படித்தான் செய்வார், ஆண்டவர் இதை தான் செய்வாருன்னு சொல்லிட்டு ஒரு சில காரியங்களை நம்ம முன் வச்சுக்கிறோம். இதுதான் ஆண்டவர், இப்படித்தான் ஆண்டவர். ஒரே ஒரு காரியத்தை நம்ம தேவ பிள்ளைகள் புரிந்து கொள்ள வேண்டிய ஒரு விஷயம், ஆண்டவர் இந்த பூமியை உண்டாக்கினது 6 நாள்ல இந்த முழு உலகத்தையும் உண்டாக்கி 7ஆம் நாளிலே ஓய்ந்திருந்தார் என்று சொல்லிட்டு இருக்கோம். அப்படிதான் வேதத்துல நமக்கு சொல்லப்படுகிறது. அப்ப 6 நாள்ல உண்டாக்கப்பட்ட ஒரு உலகம், ஆனா அந்த உலகத்துக்குள்ள என்ன இருக்குங்கிறத இன்னைக்கு வரைக்கும் மனுஷன் தேடி கண்டுபிடிச்சிட்டு இருக்கிறான். உலகத்துல எல்லாமே தேடி கண்டுபிடிக்கப்பட்டது கொண்டுதான் இருக்குது. இன்னும் நம்ம இந்த இடத்துல இது இருக்கு, அந்த இடத்துல அது இருக்குன்னு இன்னமும் நம்ம விஞ்ஞானிகள் தேடி, இவ்வளவு டெக்னாலஜி வளர்ந்த காலத்திலையும் தேடி கண்டுபிடிச்சிட்டு தான் இருக்கிறான். இன்னும் விசித்திரமா இது இருக்கு. மனிதன் உடல்ல இன்னும் எவ்வளவு காரியங்கள் இருக்குங்கிறத யாராலும் இன்னும் கண்டுபிடிச்சு சொல்ல முடியல. இவ்வளவுதான், இதுதான் அப்படின்னு சொல்லி இன்னமும் தேடி நிறைய விஷயங்கள் புதுசா, அங்க இது இருக்கு, அது இருக்கு, அந்த இடத்துல தண்ணி இருக்குன்றாங்க, இந்த இடத்துல இது இருக்குன்றாங்கன்னு இன்னமும் நம்ம தேடி, இதெல்லாம் ஜஸ்ட் 6 daysல உண்டாக்கப்பட்ட ஒன்னையே இவ்வளவு தூரத்துக்கு தேடி, இத்தனை 1000 காலங்கள் டெக்னாலஜி வளர்ந்த காலத்திலேயே தேடி கண்டுபிடிக்க முடியும்னா, இதையே இன்னும் தேடிக்கிட்டு தான் இருக்கிறோம் நம்ம. ஆனா இதையெல்லாம் உண்டாக்குனவரை இவங்க யாருன்னு தெரிந்து கொள்வார்களாம். இது எப்படி இருக்குங்க? கொஞ்சம் யோசிக்க வேண்டிய ஒரு விஷயம் தானே. ஒரு 6 நாள் சிருஷ்டிப்பையே மனுஷன் கண்டுபிடிக்கிறதுக்கு இவ்வளவு தூரத்துக்கு தோன்றான், இவ்வளவு வேலை நடக்குதுன்னா, இதை உண்டாக்கினவரை இவர்கள் தெரிந்து கொள்வார்களாம். எப்படி? கொஞ்சம் யோசிக்க வேண்டிய ஒரு விஷயம். தேவன் யார் என்பதை நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டுமானால், நீங்கள் தேவனுடைய ஆவியினால நிரப்பப்படுகிற அனுபவம் ரொம்ப முக்கியமான ஒன்று. அவர் படைத்த படைப்பையே இன்னும் மனுஷன் தேடிட்டு தான் இருக்கிறான், என்ன காரியங்கள் இருக்குன்னு. அப்ப தேவனை தெரிந்து கொள்வது எப்படி? அவர் படைச்ச படைப்பையே இந்த உலகம் வெறும் 6 days கிரியேஷனையே இந்த உலகம் இப்படி பார்க்குது அப்படின்னா, அப்ப மற்ற காரியங்களை எல்லாம் இந்த உலகம் எப்படி பார்க்கப்பட வேண்டும்? கொஞ்சம் யோசிக்க வேண்டும். அதை படைத்தவர் அப்ப எப்படிப்பட்டவராக இருந்திருப்பாரு? அவர் எவ்வளவு அனந்த ஞானமுடையவர்? அவரை நாம் தெரிந்து கொள்ள வேண்டுமானால், உங்களுக்கு உலக பிரகாரமான ஞானத்தை, உங்க அனுபவத்தை வைத்து நீங்கள் தேவனை தெரிந்து கொள்ள முடியாது. தேவனுடைய ஆவிக்குள்ளாக நீங்கள் நடத்தப்படும் போது மாத்திரமே நீங்கள் தேவனா யார் என்பதை நீங்கள் தெரிந்து கொள்ள முடியும்.
அந்த அனுபவத்துக்குள்ள நீங்க கண்டிப்பா வந்துதாகணும். அப்பதான் நீங்கள் ஆராதிக்கிற தேவன் எப்படிப்பட்டவர் என்பதை நீங்கள் தெரிந்து கொள்ள முடியும். நான் எப்படிப்பட்ட ஒருவரை ஆராதிக்கிறேன், நான் எப்படிப்பட்டவரை நேசிக்கிறேன், நான் எப்படிப்பட்டவரை என் சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொண்டிருக்கிறேன், எப்படிப்பட்டவரை அப்பா பிதாவே என்று சொல்லக்கூடிய புத்திர சுவிகாரத்தின் ஆவியை பெற்றிருக்கிறேன், அப்பான்னு கூப்பிடுறேன்னா அவர் யார் என்றே தெரிவதற்கு நான் தேவனுடைய ஆவியினால நிரப்பப்படுகிற அனுபவம் முக்கியமே ஒழிய நான் இத்தனை வருஷங்களாக நான் கிறிஸ்தவனாக நின்று விட்டேன் அப்படிங்கிறதுனால அந்த அனுபவத்துக்குள்ள நான் போய்விட முடியாது. அதை ஒவ்வொரு தேவ பிள்ளையும் கண்டிப்பா புரிந்து கொள்ள வேண்டிய ஒரு காரியம். ஆனா இன்றைக்கு நிறைய பேருக்கு அந்த எண்ணங்கள் கிடையாது. எங்களுக்கு தெரியாத ஆண்டவர் எப்படி பண்ணுவாருன்னு இன்னைக்கு நிறைய பேரோட மைண்ட்ல அப்படிதான் ஓடிட்டு இருக்குது. ஆனா ஆண்டவர் இன்றைக்கு சொல்லுகிறார், அப்பதான் நான் யாருன்னு தெரிந்துங்க. ஜனங்களுக்கு ஆண்டவர் சொல்ல, எங்க வாழ்க்கை போச்சு, எங்க அது போச்சு, இது போச்சு, எல்லா காரியங்களும் எங்க வாழ்க்கையில முடிஞ்சு போச்சுன்றார். உங்களை பிரேத குழிகள்ல இருந்து எடுத்து நான் கொண்டு வந்து உங்களுக்குள்ள என் ஆவியை வைத்து உங்களை நான் உயிரடைய செய்வேன். அப்ப நீ புரிஞ்சுக்குவேன் நான் கர்த்தர்னு. சிலருக்கெல்லாம் அந்த சில அற்புதங்கள் நடந்தா, சில காரியங்கள் நடந்தாதான் நான் கர்த்தர் யாருன்னே நான் தெரிந்து கொள்ள முடியும் அப்படின்னா ஆண்டவர் சொல்லுகிறார், உங்களுக்கு ஆண்டவர் தேவன்னா யார் என்பதை ஆண்டவர் உங்களுக்கு ப்ரூஃப் பண்ணி காட்ட ஆயத்தமா இருக்கிறார். அந்த ஜனங்களுக்கு சொல்லப்படுகிற காரியமே அதான். இந்த ஜனங்களுக்கு சொல்லப்படுகிற காரியமே அதான். தன் வாழ்க்கை முடிஞ்சிருச்சுன்னு சொல்லிட்டு இருக்கிறாங்கப்பா, அவங்கக்கிட்ட நீ போய் சொல்லு அப்படின்னு சொல்லிதான் இந்த எசேக்கியேல் தீர்க்கதரிசிக்கு ஆண்டவர் கொடுக்கப்பட்ட வார்த்தை. இந்த வார்த்தை கேட்டுக்கொண்டு இருக்கிற எனக்கு அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளே, ஆண்டவர் இந்த நாளிலே உங்களுக்கும் எனக்கும் சொல்லுகிற காரியம், தேவனுடைய ஆவியினாலே ஆண்டவர் உங்களை உயிர்ப்பிக்க விரும்பும். அப்பதான் நீங்க உயிரடைந்து தேவன் யார் என்பதை நீங்கள் தெரிந்து கொள்ள முடியும். இதைதான் இன்றைக்கு கர்த்தர் நம்மோடு கூட சொல்லுகிற. இன்னைக்கு நம்ம எப்படி இருக்கிறோம்? வெறும் அனுபவத்தை மட்டும் வச்சுட்டு, எங்களுக்கெல்லாம் இத்தனை வருஷம் அனுபவம் இருக்கு, அது இருக்கு, இது இருக்கு, அது இருக்கு, இப்படி இருக்கு, அப்படி இருக்கு, இதெல்லாம் ரெண்டாவது பட்சம்தான். தேவனுடைய ஆவியினால நிரப்பப்படுகிற அனுபவத்தினால் மட்டும்தான் நீங்கள் தேவன் யார் என்பதை தெரிந்து கொள்ள முடியும். அப்படிப்பட்ட ஒரு அனுபவத்திற்கு தான் தேவன் இன்றைக்கு உங்களையும் என்னையும் அழைக்கிறார். ஆண்டவரிடத்துல ஒப்புக் கொடுக்க ஆயத்தமா இருக்கிறீங்களா? நம்ம ஜெபிக்கலாமா? தகப்பனே, உங்களுடைய கரத்துல ஒப்புக் கொடுக்கிறோம். அன்றைக்கு தேவனுடைய பிள்ளைகள் சொன்ன வார்த்தைகளின்படியே ஆண்டவரே, எங்களுடைய வாழ்க்கை முடிந்ததுன்னு சொன்ன சூழ்நிலைமையில நிற்கிற பிள்ளைகளுக்கு ஆண்டவர் நீர் கொடுத்த வார்த்தையை, என் ஆவியை நான் உங்களுக்குள்ள வைத்து நீங்கள் உயிரடைவீர்கள் என்று சொன்ன வார்த்தையின்படி ஆண்டவரே, அப்பொழுது நான் கர்த்தர் என்பதை நீங்கள் தெரிந்து கொள்வீர்கள் என்று சொன்ன வார்த்தைக்காக ஆண்டவரே, இன்றைக்கும் உடைய பிள்ளைகள் நீர் யார் என்பதை உண்மையாய் தெரிந்து கொள்ளும்படிக்கு ஒரு உம்முடைய விசேஷித்த ஆவியின் அபிஷேகத்தினாலும் உடைய பிள்ளைகளை நீர் பலப்படுத்துவீராக. அப்படிப்பட்ட ஒரு புது அபிஷேகம், ஒரு புது வல்லமை உடைய பிள்ளைகள் மேல இறங்க ஆண்டவரே, உம்முடைய ஆவியை ஊற்றி நீர் யார் என்பதை உம்முடைய பிள்ளைகள் காண கர்த்தர் உதவி செய்வீராக. அப்படிப்பட்ட ஒரு விசேஷித்த வல்லமை, ஒரு விசேஷித்த பலன் உம்முடைய பிள்ளைகள் மேல இறங்குவதாக உடைய கரத்துல ஒப்புக் கொடுக்கிறோம்ப்பா. நீர் யார் என்பதை உம்முடைய ஆவியினால நிரம்பி நாங்கள் தெரிந்து கொள்ளுகிற கிருபையை கர்த்தர் கொடுத்து நடத்துங்க. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபம் கேளும் எங்கள் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன், ஆமேன். God bless you.